கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜனவரி மாதம் 28ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலே உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகிய நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவரை காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவிலே எங்களோடு இருந்தீர், எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த புதிய நாளை தந்ததுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய இறை தியானத்தை கர்த்தர் ஆசீர்வாதம், பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கின்ற செப மன்றாட்டுகள் நம்முடைய சமூகத்தில் உறுதியாக இருக்கட்டும். காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தைகளை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. இறை பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் 7வது பாடலாகிய தேவாதி தேவா திருமறை அருளிய தேவா என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 7வது பாடல். கருணா நிதி உனை நேர் இதம் கூறுவோர் இவர் ஆதரி அருளளி தேவா திருமறை அருளியதே ஏவா சீரொரு அறவடிவே ஜெயதீர குணாகர் வாசரு திருமகன் என்ற சொருதி முடிவே நண்பொரு பவர் மிக நாடிய பொருளே ஞானமீந்தெளியன் நயமுறவே புரி தேவா திருமறை அருளியதே ஏவா படு காசினி அதின் மேலே ஒரு காலும் மனோகர காருணி உனை நிகர் கண்டிலே நதினாலே ஈனன்
எளிய நிடை நான் எழுகுருவே ஈரிலாதடியே நீது துறவே புரிதே வாதி தேவா திருமறை அருளிய தேவா. அரிய பொருளாகிய அறவழியே மன ஆகுலமேவிய பாதகனூறு துயர் அற்றிட அருளளியே ரே மண்டல திரைஞ்சுனல் தொண்டர்கள் பதியே வாழ்த்தியே துமெனை தேற்றினல் அருள் புரிதே வாதி தேவா திருமறை அருளியதே ஏவா தேவாதி தேவா திருமறை அருளிய தேவா. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஜனவரி மாதம் 28ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகள். யோனா 1ஆம் அதிகாரம். இதனுடைய தலைப்பு யோனாவின் கீழ்ப்படியாமையும் அதே நேரத்தில் கடவுளுடைய இடையீட்டுதலும், டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் ஜோனா அண்ட் டிவைன் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். நினைவே மாநகர் மக்கள் நெறிக்கட்டவர்களாய் வாழ்ந்தார்கள், பாவ சேற்றில் உழன்று கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்நகருக்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவிக்க கடவுள் யோனாவை அனுப்பினார். கடவுளின் கருணைக்கு அளவும் இல்லை, எல்லையும் இல்லை. கனிவு காட்டுவதில் நல்லார் பொல்லார் என்று அவர் வேற்றுமை பாராட்டுவதும் இல்லை. அவரது வாக்கை கேட்டு மனமாறும் அனைவருக்கும் அவர் மன்னிப்பு அருளுகின்றார். அடித்தலை விட அணைத்தலே அவரது இயல்பு ஆகும். பாவிகளின் அழிவை அல்ல, அவர்களது மனமாற்றத்தையே அவர் விரும்புகின்றார். நினைவே மக்களும் யோனா அறிவித்ததை கேட்டு மனமாறி கடவுளின் மன்னிப்பை பெற்றார்கள். ஆனால் அதை கண்டு மனம் பொறாத யோனா சினங்கொண்டார். கடவுளோ அவருக்கும் கருணை காட்டி தம் இயல்பை வெளிப்படுத்தினார். இக்கருத்துக்களை இந்நூல் நயம்பட எடுத்து காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்து தம்முடைய பணியையும் உயிர்ப்பையும் பற்றிய சிந்தனையை பேசுகையில் யோனாவால் அடையாளமாய் சுட்டி காட்டுவது இங்கே குறிப்பிடத்தக்கதாய் அமைந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோனாவின் புத்தகம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை மிகவும் குறுகிய காலம்தான். மிக குறுகிய காலமே ஊழியத்தை செய்கின்றார். ஆண்டவர் அவரை நினைவேக்கு அனுப்பும்போது அவர் நினைவேக்கு நேராக போகிறதில்ல, தர்சீசுக்கு போகிறதையும் அங்கே கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கடலில் அவர் தூக்கி போடுறதையும்
கடலில் மீன் விழுங்கி 3 நாள் உயிரோட மீன் வயிற்றில் இருந்து நினைவே பட்டணத்தில் மீன் கக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதுனா, இயேசு ஆண்டவர் இந்த பூமிக்குள்ள 3 நாள் அவர் அல்லும் பகலுமாய் இருந்து 3வது நாள் உயிர் தெழுந்தார் இல்லையா, அந்த செய்தியை குறிப்பிடுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் மரணத்தை ஜெயித்தவராய் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை முன்னதாகவே யோனா சொல்கிறார். அப்போ அது மட்டும் இல்லை, முதல் பகுதி 1 - 3 நாம் பார்க்கும்போது ஜோனாஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். யோனா என்ன பண்றார்? கடவுள் சொல்றதை கேட்காம ஓடி போயிடுறார். அதான் இங்க பார்க்கிறோம். அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்கு உள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பி ஓட நினைத்து தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்படவிருந்த கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திரும்ப நின்று தப்பியோட அதை கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார். அன்பானவர்களை நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய கைடன்ஸ் இல்லாம இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ முடியாது. ஆமென். ஆமா, நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம், நம்ம மனம் போன போக்கில் வாழலாம், நம்ம கால் போன போக்கில் வாழலாம்னு சொல்லி வாழ்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அப்படி இல்லை. என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய இஷ்டத்தின்படி நீ வாழு. நான் காட்டுகிற பாதையிலே நீ செல்லு. நீ உன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் நீ நினைத்து கொண்டு செல்லுகின்ற பாதை இந்த கடைசியிலே உன்னை கீழே தள்ளிவிடும், கிணற்றிலே தள்ளிவிடும், ஆழ்கடலில் தள்ளிவிடும், மரணத்தில் தள்ளிவிடும் என்பதை இந்த யோனாவின் அழைப்பை நம்ம பார்க்குறோம். யோனாவுடைய அழைப்பு சிறப்பானது. ஆனால் அவர் என்ன பண்ணுறார் பாருங்க, கடவுளின் பார்வையில் விட்டு ஓடுறார். நமக்கு தெரியும் 139ஆம் சங்கீதம் ரொம்ப அழகான சங்கீதம். அதில் சங்கீதக்காரர் சொல்ற, ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், பூமிக்கு அடியில் படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறேன். அருணோதயத்தின் சட்டைகளை எடுத்து, அதாவது ராக்கெட்டு ஃப்ளைட் அப்பவே சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துன்னு நான் பூமிக்கு வெளியே போனாலும் நீ இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு, எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடி என் கருவை இப்படி கண்கள் கண்டன. உருவமே இல்லாத போது என்னை நீ பார்த்திருக்கிறீரே, என் உருவம் என்னதென்று அறிந்திருக்கிறீரே, எனக்கு பெயர் வைத்திருக்கிறீரே என்று சொல்றார். அதான் உண்மை. அப்பா அம்மா என்ன குழந்தை பிறக்கிறதுக்கு பிறக்க போகுது அப்படின்னு இப்பெல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் தப்பு. அரசாங்க முறைமையின்படி அது தப்பு. பால் இனத்தை கண்டு கொள்ளக்கூடாது. ஆனால் அந்த காலத்துலலாம் ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு தான் வைப்பாங்க. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், என் கருவை கடவுளுடைய கண்கள் கண்டன. நம்முடைய வாழ்வு என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் ஆண்டவருடைய பார்வையை விட்டு ஓட முடியாது. அவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியாது. எங்கே செய்தாலும் அவருக்கு தெரியும். வீட்டின் மேலே அது சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். இருட்டில் செய்தாலும் அது வீட்டின் மேலே சொல்லப்படும். அதான் சொல்றார் 4வது வசனத்தில் 4-17 கடவுள் பேசுறார். கடவுளுடைய அந்த இன்டர்வென்ஷன், காட்ஸ் இன்டர்வென்ஷன் என்று சொல்வார்கள். கடவுளுடைய இடையீட்டு, அவர் இடைப்படுறார் பார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகில் அடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள். கப்பலின் பலுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்து சரக்குகளை எல்லாம் கடல்ல தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டார். பயந்துட்டார். அவர் இனி என்ன நடக்குமோ தெரியல, கப்பலே மூழ்கிடுமோ அவன் பயந்துட்டு போய் தூங்கிட்டார். கப்பல் தலைவன் அவரிடம் என்ன இது, இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே, எழுந்திரு, நீயும் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நம்ம அழிந்து போகாது இருப்போம் என்று சொன்னாங்க. உங்கள் கடவுளை வேண்டிக்கப்பா, ஜெபம் பண்ணுவோம். அவருக்கு தெரியும் நான் ஓடி வந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிந்து பயந்து தான் போய் ஒளிந்துங்கிறான்.
இவங்க வந்தெல்லாம் எழுப்பின உடனே எழுதுட்டாங்க. பிறகு கப்பலில் இருந்தவர்கள் நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு சொல்லி கொண்டார்கள். அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. பாருங்க, ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டார். இவன் தான் அந்த திருட்டு பையன். யாரா அந்த பையனா? இவன் தான் மாட்டிக்கினான் அவன், இல்லையா? கடவுளுடைய பார்வையை விட்டு போவே முடியாது. நீ எங்கே தப்பித்து கொள்ள முடியாது. அதை ரொம்ப நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம யாருக்கும் தெரியாமல் இந்த தப்பை செய்யலாம், யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். மிகப்பெரிய அது சிறுபிள்ளைத்தன். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை பார்க்கிறார் என்பதில் யோனாவின் இந்த வாழ்வு நமக்கு பெரிய பாடமாக இருக்குது. பாருங்க, யோனாவின் பேருக்கு விழுது. அவர் சொல்லிட்டார், இவன் தான் காரணமே. இப்போ யோனாவின் பேருக்கு விழுந்த உடனே அவர் சொல்கிறார், யார்ப்பா நீ, உன் நாடு என்ன, உன் கடவுள் யாருன்னு கேட்டோடனே அவர் சொல்லிட்டான், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் உண்டாக்கின விண்ணக கடவுளாகி ஆண்டவரை வழிபாடுவோம் நான் என்று சொல்லிட்டார், இல்லையா? மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். தெளிவாக சொல்லிட்டார் எல்லாத்தையுமே. எனவே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாய் கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம் கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு யோனா சொல்றாரு, ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்று சொல்றார். இந்த பெரும் ஆபத்து என்னால் தான் வருதுன்னு நல்லாவே யோனாக்கு தெரிந்தது. அப்போ நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற தவறுனால நம்முடைய குடும்பத்திற்கு நிறைய பிரச்சனை வரும். அது நமக்கு தெரியும், நம்ம போகிற பாதை சரியில்லை, கடவுள் திருத்தறதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அதை விடுறதே இல்லை. இந்த தப்பை விடாமல் திருப்பி செஞ்சு பாவத்தை செய்யணும். திருச்சபையில் அப்படி தான் நடக்கும். ஆயர் சரியில்லை என்றாலும், பொறுப்பாளர்கள் சரியில்லை என்றால், சபையார் சரியில்லை என்றால் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், ஒரு பிரச்சனையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துவார். நம்ம அதை கண்டுகொள்ளாமல் போய்கொண்டே இருந்தால் பிரச்சனை அதிகமாக ஆகுமே தவிர குறையவே குறையாது. இப்போ யோனா ஒத்துக்கிறார். இப்போ நம்ம கூட யாரால் இந்த தப்பு நடந்தது அப்படின்னும் போது நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணி தான் ஆகணும். இது என்னால் தான்ப்பா, என்னை வெளியே தள்ளுங்க அப்படின்னு தாராளமாக சொல்ல முடியும், சொல்லணும். ஆனால் இங்கே நம்ம சொல்கிறதில்ல. யோனா சொல்கிறார். அப்போது யோனாவை தூக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க தண்டு வலித்து வலிமையுடன் கடலில் அவர் தூக்கி எறிந்தார்கள். ஏனில் கடல் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாய் கொண்டிருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம், குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக நாங்கள் ஏன் பழி சுமத்த வேண்டும், ஏனெனில் ஆண்டவராகி நீரே உமது திருவுளத்திற்கு ஏற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். பார்த்தீங்களா, கடவுளுடைய இடையீடு வந்துச்சுன்னா யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் கடவுளுடைய திட்டத்தை மாற்ற முடியாது. யோனாக்கு சொல்கிறார், மரியாதையாக அங்கே போ, நினைவேக்கு போன்றார். போயிருக்கலாமா? போயிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்கா? இவனால் பாருங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? அப்போ அந்த ஒரு பிரச்சனையிலும் கூட அந்த மக்கள் என்ன அறிந்து கொண்டார்கள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் யெகோவா என்பதை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்த மீன் வயிற்றில் அவனை நம்ம பார்க்கிறோம். காட்ஸ் சோவரனிட்டி, அவருடைய இறையாண்மை நம்ம பார்க்குறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை யோனாவை போல வழி தப்பி நம்ம போனால் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட செயல்களினாலே வலியுறுத்துவார். நாம் அதை கேட்டு மனம் திரும்பி நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் சமூகத்தையும் நாம் காப்பாற்றி நேர் வழியில் நடத்தி நீதிமானாய் உத்தமனாய் வாழ தூய் ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆச்சா. அநேக நேரங்களில் நாங்களும் கூட யோனாவை போல தவறு செய்கிறோம்.
இப்படி வார்த்தை எங்களுக்கு ஒலிக்கிறது, மகனே இப்படி செய் அப்படி செய். நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி எதிராய் போகிறோம். நீர் சொல்லுவதற்கு எதிராய் போகும்போது எங்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகிறது, திருச்சபையில் வருகிறது, குடும்பத்தில் வருது. இதெல்லாம் நாங்கள் தாங்க முடியாதபடி யோனாவை போல, அந்த மக்களை போல தவிக்கிறோம் ராஜா. ஆனால் இன்னைக்கு புரிந்து கொண்டோம், உம்மை மீறி ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்ய முடியாது. நீர் எல்லா இடத்துல இருக்கிற இப்படி கண்கள் எல்லா இடத்துலையும், அந்த உலகம் ஆண்டவர் முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிற நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஆகவே இந்த காலை நேரத்தில் மீண்டும் ஒரு முறை கூட உமக்கு முன்பாக எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். மன்னித்தருளும், எங்களுக்கு மன்னிப்பை தந்து புது வாழ்வை தார். கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்காக என்பதை உணர்ந்து கொண்டு அப்படியே வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களும், உலக அளவில் இருக்கிற அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில், சீனா, ரஷ்யா, ஆண்டவரை உக்ரைன் போன்ற நாடுகளில் இருக்கிற எல்லா மக்களையும் என் தேவன் சந்திங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் ஆண்டவர் பிரச்சனைகள், பதற்றங்கள், இயற்கை பேரிடர்கள், போர்கள் எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இப்படி தாய் திருநாடாக இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், ஆண்டவரே என்னுடைய தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்தையும் முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் அதனுடைய எம்பி, எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு நாங்கள் வாழ கிருபை தாரும். உலக நாடுகளிலும் அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும். எங்கள் தமிழ் மக்களும் இந்திய மக்களும் உலக நாடுகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாரையும் தேவன் காத்து வழிநடத்தும். குறிப்பாய் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற எல்லாருடைய இல்லங்களிலே உடைய இறை ஆட்சி, சமாதானம், சந்தோஷம் தேங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இந்த காலத்தினால் ஏற்படுகின்ற கால சீதோஷ மாற்றங்கள், ஆண்டவர் உடல் பலவீனங்கள் எல்லாம் உண்டு. எல்லாவற்றையும் மாற்றங்க. குறிப்பாய் உடைய ஆயர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய உதயநேசனையருக்காக, நிக்சனையருக்காக, சதீஷ் ஐயருக்காக நான் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறாங்க, ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்கள். அதே போல் என்னுடைய ஆண்டவர் தீபா, ஏழுமலை, வனஜாமா, ஆலன், ரஃபியாவுக்காக ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நீர் பலப்படுத்தும். குறிப்பாக என்னுடைய பாப்பனப்பள்ளி திருச்சபையுடைய செயலர், அன்புக்குரிய ஆசிரியர் சாலமன் சாருடைய அன்பு தாயாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சிஎம்சி மருத்துவமனையில் மீண்டும் சேர்க்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்கள். நேற்று தினத்தில் ஆண்டவரை நல்ல சுகம் கிடைத்திருக்கிறது என்று சார் சொன்னார்கள். இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வீடு திரும்பி ஆண்டவரை உடைய ஊழியத்தை ஆண்டவர் சார் அவர்கள் செய்ய கர்த்தனுக்கு கிருபை தாரும். அவருடைய அன்பு மனைவி குடும்பத்தையும் கர்த்தனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ ஆண்டவர் சிவகுமார்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் நேற்று தினத்தில் என்னுடைய ஆற்காடு லுத்தரன் திருச்சபையினுடைய ஆண்டவரே மிகப்பெரிய ஆயர் அருள் திரு அறிவர் ஆண்டவரே ஜாஷுவா பீட்டர் ஐயா அவருடைய அன்பு தகப்பனார் அண்ணாமலை ஐயா, ஆண்டவரை வயலட் அம்மா அவர்கள் அடியனிடத்தில் ஆண்டவரை தொலைபேசியில் உரையாடி சிறப்பான ஊழியத்தை வாழ்த்தினார்கள். நன்றி செலுத்துகிறோம். அடியனின் சாரியும் சாகசாரியும் வாழ்த்தினார்கள். இதுக்காக நன்றி சாமி. தொடர்ந்து இப்படிப்பட்ட உற்சாகத்தை எங்களுக்கு நீ தந்து இந்த ஊழியத்தை பெருக செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இதை பல இடங்களிலே, பல நாடுகளிலே, பல மாநிலத்தில் கேட்கிறார்கள். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. குறிப்பாய் ஆண்டவரே என்னுடைய ஆம்பூர் கண்கடியா வேலையில பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர், அன்புக்குரிய ஆசிரியர் திரு ராஜசேகர் ஐயாவுடைய மூத்த மகள், குவைத்தில் பணியாற்றுகின்ற திருமதி ஸ்வீட்டி சந்தர்காய் ஜபிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்பு சகோதரி ஆசீர்வதிங்க. அன்பான கணவர், அன்பான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பம் என்றென்றும் உமக்கு உகந்த குடும்பமாய் சாட்சியாக இந்த ஆலங்குப்ப பகுதியிலே இருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து நாளை, திருமண நாளை, பிறந்த நாளை காணுகின்ற யாவருக்கும் உடைய கிருபை ஆண்டவர் உடனிருந்து வழிநிறுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அடையனையும் ஆண்டவர் அன்பர் சாரியும் சாக்கசாரியும் குடும்பங்களாக இதை எடுத்து பயன்படுத்தும். குறிப்பாக ஏஞ்சக்காவுக்காக அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கால சீதோஷண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை மாற்றும். சாக்கசாருக்காக டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதி அடியனுடைய குடும்பத்தையும் அடியனையும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.